சென்னையில் கல்லூரி மாணவி காரில் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், இது புகாரில் என்னவெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? பாதிக்கப்பட்ட மாணவியே புகார் அளிச்சிருக்காங்க. இது பற்றிய முழு தகவலை சொல்லுங்க. திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த 22 வயதான மாணவி ஒருவர் ப்ராஜெக்ட் பணிக்காக கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி சென்னைக்கு வந்திருக்கிறார். அடையாறு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் விடுதியில தங்கி அவர் ப்ராஜெக்ட் பணிகளை மேற்கொண்டு வந்ததாக தெரிய வருகிறது. இந்த நிலையில சென்னைக்கு வந்த சில நாட்களிலே இவரது செல்போனுக்கு அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அவரது புகைப்படத்தை மார்பிங் செய்து அவர் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பியிருக்கிறார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அந்த இளம்பெண் இது குறித்து கேட்டபோது, ஏதாவது இந்த புகைப்படத்தை நாங்கள் உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அனுப்பிவிடுவேன் என அந்த அடையாளம் தெரியாத நபர் இளம்பெண்ணை மிரட்டி இருக்கிறார். இந்த நிலையில கடந்த 9ஆம் தேதி அவர் ஆன்லைன் சேவை மூலமாக அவர் காரை புக் செய்து காத்திருந்திருக்கிறார். அப்போது அடையாளம் தெரியாத கார்ல வந்த 4 பேர் திடீரென அந்த இளம்பெண்ணை வலுக்கட்டாயமாக அந்த கார்ல ஏற்றி சென்றதாகவும், அதன் பின்னர் அந்த இளம்பெண் முகத்துல மயக்கம் பொடியை தூவி 1 மணி நேரத்திற்கு பிறகு வேறொரு இடத்துல அந்த இளம்பெண்ணை இறக்கி விட்டிருக்கிறார்கள். அவரது உடல்ல மாற்றம் உணர்ந்ததால கடந்த 10ஆம் தேதி அடையாறுல இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றதாக கூறப்படுகிறது. மருத்துவமனையில இருந்து வெளியே வந்தவுடன் அந்த இளம்பெண்ணிடம் மீண்டும் கார்ல வந்த 3 பேர் அந்த இளம் பெண்ணிடம் நடந்ததை பற்றி வெளியே கூறினால் அந்த மார்பிங் புகைப்படத்தை இணையத்துல பரப்பிவிடுவேன் அந்த மாணவியை மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து அந்த மாணவி அபிராமபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல நேற்று புகார் கொடுத்திருக்கிறார். புகாரின் பேர்ல போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பெண் புகார் மட்டுமே அளித்திருக்கிறார். இருப்பினும் இந்த புகார்ல உண்மைத்தன்மை இருக்கிறதா, நடந்தது உண்மையா என்பது குறித்து போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளையும் தொடர்ச்சியாக இளம்பெண்ணிடமும் இந்த விசாரணையை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அப்படி நிகழ்ந்திருந்தால் எதற்காக அந்த இளைஞர்கள் இந்த இளம் பெண்ணை எப்படி மார்பிங் புகைப்படத்தை அனுப்பினார், இவர் அந்த இளம் பெண்ணோட செல்போன் எண் எப்படி அந்த அடையாளம் தெரியாத நபர்களுக்கு கிடைத்தது உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த இளம்பெண் கொடுத்திருக்கக்கூடிய இந்த புகாரானது அபிராமபுரம் பகுதியில மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.